திரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் மிகவும் கேள்விக்குரிய ஒரு வாசகமாக இருக்கிறது. செல்வர்கள் இறையாட்சிக்குள் புகுவது கடினம் என சொல்லி முடித்த அவர் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் விண்ணரசில் செல்வர்கள் புகுவது கடினம். ஊசி காதுல ஒட்டகம் நுழையுமா? ஊசி காதுல என்ன நுழையும்? நூல் நுழையும். அவர் சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஊசி காதுல நூல் நுழைகிறது எளிது, ஆனால் நம்ம புகுவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஊசி என்ன, சொன்ன காது என்ன, சொன்ன ஒட்டகம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யாருக்குமே தெரியல. அவர் சொன்ன ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. இதுதான் அந்த ஊசி காது. ஒட்டகம்னா வார்த்தை. அந்த வார்த்தை சிலருக்கு ஒட்டகமாக இருக்கும். இப்ப நல்லா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, ஏனே குடிக்கிறீங்க, குடிக்காதீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவார் அவர்? நம்ம பேசுறது ஏதாவது கேட்குமா அவருக்கு? குடிச்சுக்கிட்டு போய் குடிக்காதீங்க, உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்ற. அதான் ஒரு முறை காலாறுவல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் மனைவி ஃபாதர்கிட்ட சொல்றான், ஃபாதர் என் கணவர் குடிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஃபாதர், எப்போதுமே மதுபான கடையிலே தான் இருக்கிறார், வரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்ற. அப்ப நான் பிரதரா இருக்கும்போது அப்ப போனேன், வாடா போயிட்டு வரும்னு விறுவிறுன்னு 2 பேரும் மதுபான கடைக்குள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள பார்த்தா அவர் ஊத்தி குடிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஃபாதர் அழகா சொன்னார், இப்படி குடிச்சுக்கிட்டு இருந்தா நீ சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும்? வா மணி, நான் சொர்க்கத்துக்கு வழியை காட்டுறேன் அப்படி சொல்லும்போது அவர் அழகா சொன்னார், இப்ப மட்டும் நான் எங்க இருக்கிறேன்? இப்ப மட்டும் நான் எங்க இருக்கிறேன்? நான் ஆல்ரெடி சொர்க்கத்துல தான் இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆளுக்கு 2 கட்டிங் போட்டு போங்க அப்படின்னு எங்களையே பார்த்து சொன்னார். இப்ப ஃபாதர் ஒட்டகத்தை கொடுக்கிறார், ஆனா அவருடைய ஊசி காதுல அந்த ஒட்டகம் எடுக்க மாட்டேங்குது. அந்த ஒட்டகம் என்னன்னா, மனம் மாறு, இறை வார்த்தையை நம்பு அப்படிங்கிறது அந்த வாகனம். இப்ப மாமனார் மாமியார், மருமகள் மாமியார், எல்லாருக்கும் குடும்பத்தில் ஒரு சண்டை. அப்ப மாமியார் சொல்றாங்க, ஏமா கத்துற அப்படிங்கிற. இப்ப இந்த அம்மாவுக்கு இன்னும் கோபம் வந்துச்சு, நான் எங்க கத்துறேன் முடிஞ்சு சொல்ல. இப்ப இந்த ஊசி காதுல ஒட்டகம் போகல. இப்ப மருமக மாமியாரை பார்த்து சொல்றாங்க, ஏன் நகை நகைன்னு கிடக்குறீங்க, கொஞ்சம் நான் எப்ப சொன்னேன்? அவ்வளவுதான். இப்ப இந்த ஊசியின் காதுல நல்ல வார்த்தைகளாகிய ஒட்டகம் உள்ள போகல. செல்வந்தர் ஊசியாக இருந்தார், அவருடைய காதில் ஆண்டவர் ஒட்டகத்தை நுழைத்துகிறார். என்னன்னா, உன்கிட்ட இருக்கிறது செல்வம், இல்லாததை பத்தி பேசக்கூடாது, இருக்கிறது செல்வம், அதை வித்து கொடுத்துரு அப்படிங்கிறார். ஆனால் அவருக்கு அந்த ஒட்டகம் என்ன பண்ணல, அந்த ஊசிக்குள்ள போகல. அதனால அவர் என்ன பண்றாரு, மிகுந்த வருத்தத்தோடு வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றால், நல்ல மனம் கொண்ட மாற்றம் வேண்டும் என்ற மனிதர்களுக்குள், நல்லா படிப்பா, நல்லா இருக்கும், வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படியோ படிச்சு நீ முன்னேறி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆசிரியருடைய வார்த்தை எந்த மாணவன் கேட்கிறானோ அவனுடைய காதில் அந்த ஒட்டகம் நுழைந்தால் அவன் பிற்காலத்தில் பெரிய ஒரு ஒட்டகமாக இருப்பான், அதாவது பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருப்பான் என்பதை அதை சுட்டி காட்டுவார். முன்னாடி கலெக்டரா இருந்த சகாயம் அவர்களை பற்றி கூட ஆழமாக செய்திகள் சொல்லலாம். மாங்காயை திருடிட்டு வந்துட்டாரு, அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, எடுத்த இடத்தில் போய் போட்டுவிட்டு வந்துவிடு என்று சொன்னார். அந்த ஊசியின் காதில் தாயினுடைய ஒட்டகம் இறங்கியது. அவர் சென்றார், போட்டார். இன்று அவர் ஐஏஎஸ் ஆக நேர்மையான அதிகாரியாக இருக்கிறார். எவருடைய தாயினுடைய தகப்பனுடைய வார்த்தைகள் எந்த பிள்ளைகளுக்குள் செல்லவில்லையோ அந்த பிள்ளைகள் ஊதாரிகளாகத்தான் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் தான் பிள்ளைகளை ஒழிய, நம்முடைய வார்த்தையை கேட்டு வளர்பவர்களோ வாழ்பவர்களோ அல்ல என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு உண்மைதான். அப்ப என்ன ஊர்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாருமே திருப்பள்ளியில் இருக்கணும். அப்ப நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியும், டயர் ஓட்டி விளையாடுறதா இருந்தா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இப்போ எங்க ஊர்ல ஏதாவது பழுதாய் வண்டி வந்துருச்சுன்னா முதல்ல அந்த டயரை தான் போய் வாங்கிட்டு வருவோம். அந்த டயரை ஓட்டி ஓட்டி விளையாடணும். இப்ப யாரு வேமா ஓட்டுறா அப்படிங்கிறதான் போட்டி. பூசை நடந்துகிட்டு இருக்கு, பூசைக்கு போகல, ஒரு வாரமா போகல. அப்ப என்னன்னா, வீட்டுல பூசைக்கு போறோன்னு கிளம்பிடுறது, ஆனா டயரை ஒழிச்சு போட்டுட்டு அதை போய் எடுத்துட்டு விளையாட ஓடிடுறது. அப்ப ஒரு வாரமா பார்த்துக்கிட்டு இருந்த எங்க அம்மா என்னைய காணா கேட்குறாங்க. 9 நாள் கேட்டுட்டாங்க, பூசையில் ஆளக்கணமே எங்கே உட்காந்துருந்த, பின்னாடி உட்காந்துருந்தேன், ஃபாதர் ஒரு புத்தகத்தெல்லாம் அடிக்க சொல்லியிருந்தாரு, அடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிட்டு, அடுத்த நாள் இல்லை ஃபாதர் பங்களால சாவியை மறந்து வச்சுட்டு வந்தாரான், அதை பூட்டி கொண்டாந்து நான் பத்திரமா வச்சிருந்தேன், இப்படி போய் சொல்லி 9 நாள் ஓடிடுச்சு. 10ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வீட்டில் உட்கார வச்சு, சரி இன்னைக்கு எங்கே போனேன், பூசைக்கு வந்தேன் பூசைக்கு வந்தேன், எத்தனை பேர் பூசை வச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க.
ஒரு சாமியார் தான் பூச வச்சாங்க. சரி, ரைட். முதல் வாசகம் யார் வாசித்தது? போனா தானே தெரியும். முதல் வாசகம் யாரா வாசித்தது? அப்போ பாட்டு கிளாஸ்ல இருந்து தான் யாராவது ஒரு ஆள் வந்து வாசிப்பாங்க. இப்போ பாட்டு கிளாஸ்ல இருந்து அந்த அக்கா வாசித்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது வாசகம் யாரா வாசித்தது அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது வாசகம் வாசித்ததும் பாட்டு கிளாஸ்ல இருந்து அந்த கீபோர்டு போட்டார்ல ஜோசப் பண்ணி அவர் தான் வந்து வாசித்தாப்புல அப்படின்னு சொல்லி விட்டா அரை சரியான அரை. ஏமா அடிச்சிய? ரெண்டாவது வாசகம் வாசித்தது நான் தான்டா. ரெண்டாவது வாசகம் வாசித்தது இவங்கதான். அப்ப எப்படி நம்முடைய அந்த தில்லுமுல்லை எல்லாம் ஒரு தாய் தகப்பன் எப்படி கண்டுபிடித்து அந்த வளர்கின்ற அந்த பருவத்திலே சரி செய்து விட்டார்கள் என்றால் நமக்கு வாழ்க்கை நிம்மதியாக. ஆனால் இன்று நீங்கள் நல்லதை சொன்னால் கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. இறுதியான நான் ஒரு 2 உண்மை நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்றேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் என்று சொல்லப்படுகிறது. கட்டி 1000 ஆண்டுகள் முடிந்ததா? முடிஞ்சிருச்சு. கல்லணை என்ற ஒரு அணை உண்டு. அது கட்டி 2024ஆம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஏன் இந்த 2 அழியாம இருக்குன்னு தெரியுமா? ஏன் இந்த 2 இந்த அணையும் சரி அந்த கோவிலும் சரி இன்னும் அழியாம இருக்கு? எத்தனையோ நிலநடுக்கங்களை பார்த்து விட்டது, அது அசையாமல் இருக்கிறது. ஏன்னு சொல்லுங்க. அப்ப எந்த இன்ஜினியர் காலேஜும் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா இடிஞ்சிருக்கும். உண்மையிலேயே அப்பொழுது மனம் இருந்தது, சேவை இருந்தது. நாங்கள் வாழாவிட்டாலும் பரவாயில்ல, எங்கள் சந்ததிகள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக அது கட்டப்பட்டது. ஆனால் இன்று நம்ம படிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை. என்ன சொல்லி படிக்க வைக்கிறோம்? தம்பி நீ பாலம் கட்டுறியோ இல்லையோ நமக்கு வீடு கட்டணும். முடிஞ்சு போச்சு. அவன் பாலத்துக்கு போடுற முதலீட வீட்டுக்கு போட்டுறான், வீட்டுக்கு போட வேண்டிய முதலீட பாலத்துக்கு போட்டுறான். அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு 20 லட்சம் ரூபா போதும், ஆனா பாலம் கட்டுறதுக்கு 40 லட்ச ரூபா தேவைன்னா 40 வீட்டுக்கு போட்டுறான், வீட்டுக்கு போட வேண்டிய 20 லட்ச ரூபாய் பாலத்துக்கு போட்டுறான். அந்த பாலத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் பாலம் இடிஞ்சு விழுந்து என்ன ஆகி போயிருது? ஏதாவது ஒரு தாய் தகப்பன் என் பிள்ளை சரியாக வளர வேண்டும், பொது சேவை செய்கின்ற வேளையில் நல்ல நியாயமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்தோம் என்றால் இன்னைக்கு எந்த பாலங்களும் இடிய வாய்ப்பில்லை, எந்த கட்டிடங்களும் இடிய வாய்ப்பில்லை, எந்த ஒரு உறவுகளும் விரிசல் எடுக்க வாய்ப்பில்லை. அதனால தான் திருவள்ளுவர் கூட ஏன் 517வது குறள்ல அழகா சொல்றாருன்னா, இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல். அப்ப அன்னை மரியாள் தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதனால் இவரால் முடிக்க முடியும் என்பதை தெரிந்திருக்கிறார், அவரிடம் ஒப்படைக்கிறார். இன்று நம்மிடமும் ஒரு குடும்பத்தை ஒப்படைத்திருக்கிறார். உன்னால் முடியும் என்று சொல்லி இருக்கிறார். நான் என்ன செய்ய போகிறேன்? நம்முடைய இந்த ஊசியான காதுகளில் இறைவார்த்தையாகிய ஒட்டகங்கள் உள்ளே நுழைந்தது என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் தேவையற்றது உள்ளே நுழைகிறது. அதே திருவள்ளுவர் அழகா சொல்கிறார், கனி இருக்கும்போது ஏண்டா காய் உனக்கு தேர்ந்தெடுக்கிற அப்படிங்கிறார். இன்னைக்கு நீங்க எல்லாம் உண்மையிலேயே சொல்லுங்களே. இப்ப இந்த அக்காவை நான் பார்க்கும்போது இவங்க எனக்கு திட்டது ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நான் கனியை பார்க்கல, அவங்க பேசி அந்த காயான வார்த்தைகளை இன்னைக்கு காயப்படுத்தி கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் காயப்பட்டுட்டு இங்க உட்கார்ந்துருக்கிறோம். காரணம் அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த காயை உள்ள வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள பார்க்கிற நேரம் பூரா சாதாரண மாங்காயை பறிச்சா கூட ஊதுபத்தி மெழுகுவத்தியை பற்ற வச்சு விட்டா கூட அது வாட்டுக்கு பழுத்துரும். ஆனா நம்ம மனசுல வச்சிருக்கக்கூடிய இந்த காய் ஒரு நாளைக்கும் பழுக்க மாட்டேங்குது. ஏன் என்றால் அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மன்னிப்பு என்ற ஒரு மருந்து இருந்தால் போதும் அந்த மனம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஊசியான காதுகளில் இறைவார்த்தை ஆகிய அந்த ஒட்டகத்தை நாம் உள்ளே நுழைத்தினோம் என்றால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எந்த சங்கடமும் இருக்காது, எந்த சந்தோஷமும் இல்லாமல் போகாது. எனவே வாழ்க்கை ஒரு ஊஞ்சல் மாதிரிதான். ஊஞ்சல் எங்கிட்டு போனா சந்தோஷமா இருக்கும்? முன்னாடியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி விழுந்து புரடி வீங்கி போகும். பின்னாடியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி வந்து மூக்கு வீங்கி போகும். இப்ப ஊஞ்சல் எப்படி போகணும்? அதான் வாழ்க்கை. வாழ்க்கைனா இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். எனக்கு இன்பம் மட்டும்தான் வேணும்னா அது ஒரு நாள் கவுந்துரும், துன்பம் மட்டும்தான் இருக்குன்னா அதுவும் ஒரு நாள் கவுந்துரும். இரண்டையும் நாம் சரி செய்து பார்த்தோம் என்றால் தான் அது சரியாக இருக்கும், இல்லை என்றால் அது சரியாக இல்லாமல் போய்விடும். எனவே நாம் சரியாக இருப்பதற்கு சரியான இறைவனை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் சிந்தனையும் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். இல்லை என்றால் நாமும் வீழ்ந்து விடுவோம். இந்த செல்வந்தனை போல நாமும் முக வாட்டத்தோடு வருத்தத்தோடு சென்று விடுவோம். இயேசுவின் முன்னிலையிலே இருந்து ஒருவன் வாட்டத்தோடு செல்கிறான் என்றால் இந்த திருப்பலியில் இயேசு நமக்காக நம் முன்னிலையில் நிற்கிறார். இந்த திருப்பலியில் நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
உன்னிடம் இருப்பதை நீ ஏழைகளுக்கு கொடு என்றால் உடனே வீட்டுக்கு போய் பீரோல திறந்து அம்புட்டு நகைகளையும் வித்து வீட்டை அடகு வச்சு போய் ஏழைகளுக்கு கொடுக்கறது அல்ல. அது அல்ல. ஏழைகளுக்கு கொடு என்றால் முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்குங்க. நான் அதை விட்டுட்டேன் பாருங்க. உங்களுக்கு ஏழைனா என்னன்னா காசு பணம் இல்லாதவங்க ஏழை கிடையாது. அன்பு இல்ல, அன்பு இல்லாதவங்களுக்கு அன்பு கொடுங்க, அதுதான் ஏழை. நேரம் கொடுங்கள். இன்னைக்கு வயதான தம்பதிகள் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு நிமிடம் போய் அமர்ந்தோம் என்றால் போதும். மனிதனுக்கு மூளையை பார்த்து என்றால் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் தோன்றி மறைகிறது. ஆனா ஒரு சிந்தனை கூட உருப்படியா இருக்காது. 60,000 சிந்தனைகள் ஓடி மறைகிற அந்த மூளையிலே ஒரு சிந்தனை கூட உருப்படி இருக்காது. ஏழைகள் யார்? தன் பெற்ற பிள்ளைகள் தன்னை கைவிட்ட போது யாராவது அமர மாட்டாங்களா, உட்கார்ந்து பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அமர்ந்து இருக்கிறாங்க. பாத்தீங்களா? உங்கள்கிட்ட செல்வம் இருக்கிறது. என்ன செல்வம்? காசு பணம் தூக்கி குப்பையில போடுங்க. அது அல்ல. நேரம். என்னுடைய இந்த செல்வமான 1 மணி நேரம் இருக்கு, அதுல ஒரு 10 நிமிஷம் அவங்களோட உட்கார்ந்து பேசுறேன். நேரம் செல்வம். உன்னிடம் இருக்கக்கூடியதை விற்று கொடு. உன்னோடு அந்த செல்வத்தை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட வேலை பார்க்கறாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடு. நீ அவங்கள வாட்டி வதக்கி நீ உன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறாய், அவருடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு உடனே ஏழைகளுக்கு உதவி பண்ணுனா உடனே நம்ம போய் ஆண்டவர் சொல்லிட்டார் நான் வித்து எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு. அதல்ல. நேரத்தை கொடுங்கள். உங்கள் கணவன் மனைவிக்கு நேரம் கொடுங்கள். உலகத்திலே சிறந்த தானம் எந்த தானம்? தானம், நிதானம். அந்த நிதானம் இருந்தது என்றால் வாழ்க்கையில் எப்போதுமே பிரதானமாக இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, செல்வம் உடனே செல்வத்தை விற்று கொடுப்பதல்ல, நம்முடைய நேரத்தை சற்று அதிகமாக கொடுப்பது. துன்பத்தில் இருப்பார்கள், மருத்துவமனை அன்பியங்கள் வரியாக இருக்கும். அன்பியங்களை நாம் சந்திக்கும் போது எல்லாரும் சாமியார் ஃபாதர்ஸ் வந்து தான் பார்க்கணும், சிஸ்டர்ஸ் வந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள முடியும். அந்த அக்கா வீட்டில் அந்த பாட்டி கொஞ்சம் முடியாமல் இருக்காங்க, வாங்க சும்மா போய் நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன். பழகுங்க, இன்னொருத்தங்களையும் பழக்குங்க. அதுதான் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது. இல்லை என்றால் ஒரு நாளும் நுழையாது என்பதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று. எனவே நேரம் கொடுங்கள் பிறருக்கு. செல்வத்தை நாம் சேர்க்கவில்லை, நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே அந்த நேரம் நமக்காக ஒரு நாளும் காத்திருக்காது. சற்று அமருங்கள், பேசுங்கள், நிதானமாக இருங்கள். இதுதான் வாழ்க்கையுடைய உச்சம். எனவே ஊசி காதாகிய நம்முடைய காதை சற்று ஒட்டகத்தை உள்ளே நுழைத்தினோம் என்றால் வாழ்க்கை செழுமையாக செழிப்பாக இருக்கும். ஆமென்.